அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் புனிதமான துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவசர தேவைக்கு கை ஏந்தினால் கிடைக்கக்கூடிய 15 பொக்கிஷமான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து இந்த திக்கரை ஓதிட்டு உங்களுடைய துஆவை கேளுங்க. ஏன்னா இந்த திக்கரை ஓதுறதுக்கு உங்களுக்கு நேரம் எடுக்காது. ஆனால் நீங்கள் துஆ கேட்குறதுக்கு நேரம் எடுத்து தான் நீங்கள் துஆ கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் இதை ஓதிட்டு கேளுங்க. அல்லாஹ் தாலா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அதை அனைத்தையுமே கபூலாக்கி தருவான். ஏன்னா நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த 11 தஸ்பீகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுமே முத்தான தஸ்பீகள், ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. இதை அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் இன்றைக்கு ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் இன்றைக்கு மக்ரிபில் நீங்கள் ஓதி பாருங்க. உங்களுடைய நசீபை மாற்றி உங்களுக்கு நல்ல நேரத்தை தொடக்கி வைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் இந்த 11 சக்தி வாய்ந்த தஸ்பீகளை நம்ம ஓதிட்டு கை ஏந்தினோம் அப்படின்னா நம்முடைய கைகளை அல்லாஹ் தாலா வெறும் கையாக தட்டவே மாட்டானா. கேட்கறது எல்லாம் கிடைக்குமா இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இன்றைக்கு மக்ரிபுக்கு ஓதுங்க. 15 நிமிடங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறத் தொடங்கிடும். இந்த ஒரு திக்ருக்கு மேலும் சிறப்புகள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த திக்ரை ஒரு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு தேவைக்காக, அந்த தேவை நமக்கு வாழ்நாள் முழுவதும் கபூலாகிக்கிட்டே இருக்குமா. இன்னும் இதை நம்ம ஒரு முறை ஓதிட்டு நம்ம மறந்துட்டா கூட, எனக்கு இது கபூல் ஆகலை அப்படின்னு மறந்துட்டா கூட, என்றைக்காவது ஒரு நாள் அதற்கான பதில் நம்மிடம் வந்தே தீருமா. அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாமே இந்த திக்ருகளுக்கு சொல்லப்படுது. இன்னும் கஷ்டம், கவலை, துக்கம், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க வாழ்நாளில் ஒரு முறை இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த கவலைகளை நீக்கும்படி கேட்டாங்க அப்படின்னா அது அப்படியே கபூலாகுமா. வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு கவலைகள், துன்பங்களே வராதாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சக்தி வாய்ந்த 11 தஸ்பீகளை இன்றைக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் வெறும் 3 முறை ஓதுனா கூட போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா உங்களோட அத்தனை துஆவையும் கபூலாக்குவான். இந்த 11 தஸ்பீகளையும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லோருமே பார்த்து ஓதனா கூட போதுமானது. வெறும் பார்த்து 3 முறை ஓதுங்க. உங்களுக்கு 3 நிமிடங்கள் இருந்தாலே போதுமானது. அதற்கு பிறகு மறக்காமல் உங்களுடைய துஆவை கேளுங்க. கண்டிப்பாக அதற்கு நீங்கள் மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். இப்போது அந்த 11 சிறந்த தஸ்பீகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே மகத்தான களிமாக்கள்னு சொல்லலாம். மகத்துவமான அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இருக்குது. இது தேவைகளை கபூலாக்கிறதுல பொக்கிஷங்கள். நீங்கள் கவனிங்க. முதல் தஸ்பீஹ் யா முசப்பிபல் அஸ்பாப். அடுத்தது யா ரஹீமு யா ரஹ்மானு. அடுத்தது யா மலிக்கு யா குத்தூசு யா சலாமு. அடுத்தது அஸ்தகுஃபிருல்லாஹ ரப்பி வ அத்தூபு இலைஹி. அடுத்தது யாதல் ஜலாலி வல்லிக்ராம். அடுத்தது யா அசீசு யா ஜப்பாரு யா முத்தக்கப்பிரு. அடுத்தது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. அடுத்தது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்தது யா ஹய்யு யா கையுமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹு சுபஹானல் ஹலீமுல் கரீம். அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹு சுபஹானல் ஃபத்தாஹில் அலீம். ஒவ்வொன்றுமே மகத்தான களிமாக்கள். அல்லாஹ்வினுடைய நிறைய திருநாமங்களை உள்ளடக்கிய அற்புதமான பொக்கிஷங்கள். இதில் இருக்கக்கூடிய அதிகமான திக்ருகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியது. இன்னும் நம்முடைய துஆக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளக்கூடிய இஸ்முல் ஆலமும் இதில் இருக்குது. சிறந்த களிமாக்களும் இருக்குது. சிறந்த திருக்குரானுடைய வசனமும் இருக்குது. எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த மகத்தான களிமாக்களை நீங்கள்
பார்த்து 3 முறை ஓதிட்டு உங்களுடைய கைகள ஏந்தி கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா எவ்வளவு துக்கங்கள வச்சிருந்தா கூட, அல்லாஹ் அனைத்தையுமே தகர்த்தெறிஞ்சிருவான். ஏன்னா, இது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த திக்ருகள். எனவே நம்பிக்கையோட ஓதுங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாமே அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துல கடந்து போயிரும். அதனால நீங்க எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைங்க. நீங்க தனியா இல்ல. நீங்க அல்லாஹ்வோட தான் இருக்கீங்க. அதனால நம்பிக்கையோட நீங்க ஒவ்வொரு அமலையும் நீங்க செய்து பாருங்க. அதோட சேர்த்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள நீங்க ஏற்படுத்தணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, நாங்க நிறைய அமல் செய்றோம். தஹஜ்ஜத் எல்லாமே தொழுகிறோம். ஆனா ஏன் என்னுடைய துஆ கபூல் ஆகல? அப்படிங்கிறது தான். நீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள கொண்டு வாங்க. துஆ கபூல் ஆகாத விஷயங்கள்னு நீங்க எதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கவனிங்க. ஒரு சின்ன தவறு நீங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தா கூட, உங்களுடைய துஆக்கள் கபூல் ஆகாது. அதனால எல்லாத்தையுமே நீங்க மாத்துங்க. அதோட சேர்த்து அமல்கள முழுமையான ஈமானோட செய்ங்க. அடுத்த நொடி அல்லாஹ் நீங்க கேட்கறத தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த சிறந்த 11 தஸ்பீஹ்கள நீங்க ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தன துன்பங்களையும் நீக்கட்டும். உங்களுடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.